This video is sponsored by SBO Digital Marketing. It's a mobile-based part-time job. It's a best work from home opportunity. If you're willing to join and further details, kindly contact the given WhatsApp number. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு SS 10th மேத்மா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரிக்னோமெட்ரி ரேஷியோ, அதில் ஆல் சில்வர் டீ கப்ஸ் அதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கிராஃப் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், ஓகேவா? ஸோ இப்போ இந்த கிராஃபில் இந்த பார்ட் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். ஸோ இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது நீங்கள் ப்ரொடெக்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே என்ன ஆகும்? 0 டிகிரி. கரெக்டாக இது என்னது? 90 டிகிரி. இது 180 டிகிரி, அடுத்து இது 270 டிகிரி. ஒரு சர்க்கிள் முடிக்கும்போது என்ன ஆகும்? இந்த இடம் மறுபடியும் 360 டிகிரின்னு ஆகும், ஓகேவா? ஸோ இப்போ 180 டிகிரி என்னன்னு சொல்கிறாங்கன்னா பைன்னு சொல்கிறாங்க. அப்போ 90 டிகிரி என்ன சொல்லலாம்? பையோட பாதி. ஸோ π/2. இந்த இது என்ன ஆகும்னா 360 டிகிரி. அப்போ 2 பை வரும்னு அர்த்தம். 2 பைன்னு சொல்லலாம். இங்கே 270 டிகிரி என்ன சொல்லலாம்? 3π/2ன்னு சொல்லலாம். ஸோ புரிஞ்சுதாம்மா இது வரைக்கும்? இப்போது என்னது இது? ASTCனா பார்க்கலாம். ASTCனா ஆல் சில்வர் டீ கப்ஸ். இந்த குவாட்ரண்ட்டில் மாற்றி போட்டுறக்கூடாது. ஃபஸ்ட் குவாட்ரண்ட் ஆல், செகண்ட் குவாட்ரண்ட் சில்வர், தேர்ட் குவாட்ரண்ட் டீ, ஃபோர்த் குவாட்ரண்ட் கப்ஸு. அது என்ன ஆல் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த குவாட்ரண்ட்டில் லை ஆகிற சைன், காஸ், டேன், காட், சீக்கன், கொசிக்கன் எல்லாமே பாசிட்டிவாக தான் வரும், அது சேஞ்ச் ஆகாது. இப்போ செகண்ட் குவாட்ரண்ட் என்னென்னு போட்டிருக்கோம்? சில்வர். சில்வர்னால் ஃபஸ்ட்டு சைனில் வர்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சைனு, அதோட இன்வர்ஸ் என்னது? ஃபார்முலா பாருங்கள், சைனு, அதோட இன்வர்ஸ் என்னது? கொசிக்கன். ஸோ சைனும் கொசிக்கனும் இங்கே என்ன வரும்? பாசிட்டிவாக வரும். இந்த குவாட்ரண்ட்டில் லை ஆச்சு அப்படின்னா சைனும் கொசிக்கன் மட்டும் பாசிட்டிவாக வரும், மற்றதெல்லாம் நெகட்டிவாக வரும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் குவாட்ரண்ட் பாருங்கள், டீனும் போது எந்த இது வரும்? டேன். டேனும் அதோட இன்வர்ஸும். டேனோட இன்வர்ஸ் என்னன்னு பாருங்கள், tan theta equal to 1/cot theta. ஸோ டேனும் காட்டும் தேர்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆகும்போது பாசிட்டிவாக வரும். டேனும் காட்டும் தவிர மற்ற எல்லா சைன்ஸுமே நெகட்டிவில் வரும், அதாவது தேர்ட் குவாட்ரண்ட்டில் விழும்போது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் குவாட்ரண்ட் என்னது? கப்ஸுன்னும் போது காசும் அதோட இன்வர்ஸ் என்னன்னு பாருங்கள்? சீக்கன். காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/சீக்கன் தீட்டா. அதோட இன்வர்ஸும் காசும் சீக்கன் அதோட இன்வர்ஸ் மட்டும் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவாக வரும், மற்ற எல்லாமே இதில் நெகட்டிவாக வரும். ஸோ இதுதான் ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவாக வரும், செகண்ட் குவாட்ரண்ட்டில் சில்வர் அதாவது சைனும் அதோட இன்வர்ஸும் பாசிட்டிவாக வரும், தேர்ட் குவாட்ரண்ட் டீ, டேனும் அதோட இன்வர்ஸும் பாசிட்டிவாக வரும், மற்றதெல்லாம் நெகட்டிவாக வரும். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் கப்ஸு, காசும் சீக்கனும் பாசிட்டிவாக வரும், மற்றதெல்லாம் நெகட்டிவாக வரும். ஸோ இதுதான் ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஓகே சில்ட்ரன், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.